அவர் வீட்டில் சாப்பிட்டு அவர் வீட்டிலேயே தங்கி அவரால் உருவாகின ரைட்டர்ஸ் லிஸ்ட் பெரிய லிஸ்ட் இருக்கு. 4 யானை கட்டி தீனி போட்டா முடியுமா? பேசாம எல்லாத்தையும் வித்துருங்க. இந்த வேதனையே இருக்கா? என் குணம் தெரிஞ்சா நீ பேசுறேன். பிள்ளைங்களை விட்டு சொல்றீங்க. இவங்க அருமை உங்களுக்கு தெரியாது. என் மகன் எழுதுற ஒவ்வொரு லெட்டர்லையும் தம்பிமார் சௌக்கியமா சௌக்கியமானு கேட்காம இருக்க மாட்டான். இவங்களை விட்டு பிரிஞ்சிருக்க நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். என் மகனாலே அதை பொறுத்துக்கவே முடியாது. சரி, நான் சந்தித்த பல கலைஞர்களை பத்தி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்ப நான் மறக்க முடியாத ஒரு கலைஞரா நான் உங்களுக்கு அவங்க நடிச்ச கதாபாத்திரத்தினுடைய அந்த பேர் வந்து அவங்க பேரோட இணைஞ்சிருக்கும். யாரு? திலக்கா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட். நான்சென்ஸ். டெலிபோன் வை. குட் ஈவினிங் டாடி. டாடி என்ன டாடி ஒரு மாதிரி இருக்கீங்க? எங்க இருந்து வர்ற? காலேஜ்ல இருந்து. காலேஜ் இப்பதான் விட்டாங்களா? வந்து அது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். காலேஜ் விட்டதை இனிமே நேரா வீட்டுக்கு வரணும், தெரியுதா? சரி டாடி. டிரைவர், இனிமே சின்னம்மா கார் கேட்டா எனக்கு தெரியாம எடுக்க கூடாது. நேர காலேஜ் போகணும், திரும்ப வீட்டுக்கு வரணும். ஓகே? அம்மா, அவர் வந்து எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்காங்க. ஆனா நடிப்புல அவர் மேஜராகவும் இருந்தாரு. அவர் பேர்லயும் மேஜர் சுந்தரராஜன் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் நடிகர் வந்தாரு. அவரை பத்தி தான் நம்ம பேச போறோம். எனக்கு அவரோட என்ன ஒரு பழக்கம், நீ இந்த பேசுறதுக்கு நான் சரியான ஒரு எனக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, அவருடைய படம் அந்த ஒரு நிமிடம்னு கமலஹாசன் ஹீரோவா நடித்த படத்துல நான் தான் டைலாக் ரைட்டர். ஸோ அந்த படத்துல நான் டைலாக் ரைட்டரா கமிட் ஆனதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல ரைட்டர்களை உருவாக்குன நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்த சினிமா உலகில். ஒரு நாடகங்கள்ல இதுல இருந்து நிறைய ரைட்டர்ஸை கொண்டு வந்த நடிகர்களை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனா அதிகமா மேஜர் சுந்தரராஜனை பத்தின அவருடைய இன்டர்வியூவில் நிறைய பேர் கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அவர் எவ்வளவு நடிகர்களை அவர் உருவாக்குனாரோ இல்லையோ, ஆனால் நிறைய ரைட்டர்ஸ் அவர் வீட்டில் சாப்பிட்டு அவர் வீட்டிலேயே தங்கி அவரால் உருவாகின ரைட்டர்ஸ் லிஸ்ட் பெரிய லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல நான் ஒரு பின்னால வந்தவன் தான். அவர் நாடகங்கள் ஆரம்பத்தில் எழுதும்போது தூயவன் சார், காரைக்குடி நாராயணன், அதுக்கப்புறம் நிறைய ரைட்டர்ஸ்லாம் அவருடைய நாடகத்தின் மூலம்தான். அப்புறம் விஜய் ராஜ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க, கல்தூன். அவர்லாம் அவருடைய மூலம் வந்தவங்க தான் திரைத்துறையில். பின்னால அவரால் அறிமுகப்படுத்தின ரைட்டர்ஸ்லாம் டைரக்டர் ஆனாங்க, ப்ரொடியூசர் ஆனாங்க. எனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் எனக்கு அமையாட்டா கூட நான் பிற்காலத்தில் அவருடைய ஒரு லேட்டர் பீரியடில் தான் நான் அவர் மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். என்னை எந்த இன்டர்வியூ எடுக்கலை, என்னுடைய முந்தின படங்களை கூட அவர் பார்க்கல. என்னை பற்றி அவர் சொல்லிட்டு என்னை ஒரு நாள் இன்டர்வியூ மாதிரி கூப்பிட்டாரு. நான் போனேன். கொஞ்ச நேரம் பேசின உடனே என்னை பற்றி அனுபவம்லாம் கேட்டுட்டு நான் ஒரு கதை சொல்கிறேன், அதுக்கு ஏதாவது அபிப்பிராயம் சொல்ல முடியுமான்னு அந்த ஒரு நிமிடம் கதையை சொன்னார். நான் போல்டாக ஓப்பனாக என்ன சொன்னேன், கதையில் வந்து பெருசாக இல்லை சார், நீங்கள் சொல்கிற நடிகர்களுக்கு மேலே வச்சு தான் அந்த கதை ஜெயிக்குமே ஒழிய கதை ஒரு வித்தியாசமான கதையாகணும் எனக்கு தோணலை. என்ன அது அவருக்கு பிடிச்சது. எல்லாரும் ஜாலரா அடிப்பா, கமலஹாசன் படம்னு படம் சூப்பராக இருக்குது சார், அப்படி இருக்குது சார், இப்படி இருக்குது சார்னு சொல்கிற இடத்துல நான் சொன்னேன் கதை ரொம்ப ஆவரேஜாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளேயில் இதை பெட்டராக பண்ணலாம் சார்னு உடனே அந்த ஒரு நிமிடத்துக்கு நான் வசனம் எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஊர்வசியை புக் பண்ணி கொடுத்ததும் நான் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, முந்தானை முடிச்சுக்கு முன்னாலேயே தொடரும் உறவுங்கிற முதல் படத்துக்கு ஊர்வசிக்கு டைலாக் ரைட்டர். அதனால எனக்கு அந்த அறிமுகம் இருந்ததால நான் புக் பண்ணி கொடுத்தேன். இது எனக்கு அவருக்கு உள்ள நெருக்கம். தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய நடிகர் அவர் வர்றதுக்கு முன்னால அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவையான சம்பவங்களை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, ஆரம்ப காலத்தில் அவர் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் மியூசிக் டைரக்டர் வி குமார்லாம் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்கும்போது அந்த காலங்களில் அந்த டெலிஃபோனை சுத்தம் பண்ணுறதுக்கு போய் அதில் அந்த துணியை வச்சு துடைச்சப்போ இதுதானே லேண்ட்லைன் தானே. அப்போ அதை அந்த ஃபோனை சுத்தம் பண்ணி அதில் ஏதோ ஒன்று இது மாதிரி ஒரு சென்ட் மாதிரி ஒன்று போடுவாங்க. நான் சென்னைக்கு வந்த புதுசில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு சைக்கிளில் போய் ஒரு வீடாக அவங்க அந்த தொழிலில் அவர் இருந்தார். அது வந்து ஆக்சுவலாக அந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் அதில் ஒரு போஸ்ட்டில் இருந்தார். அவர் கூட வேலை பார்த்தவர் தான் மியூசிக் டைரக்டர் வி குமார். பெரியகுளம் மேஜர் சாருக்கு சொந்த ஊர். ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியாக ஏறி இறங்கலை.
அவங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்னன்னா நாடக குழுவில் சேர்ந்து அந்த நாடகங்கள் பிரபலமாகும் போது சினிமா ப்ரொடியூசர்களுடைய கவனம் அந்த நாடகத்து மேல போச்சுன்னா அதை அப்படியே படம் பண்ணுவாங்க. அதனால ஈஸியா இருந்தது அந்த காலத்துல. இப்ப அது மாதிரி நாடகமே அழிஞ்சு போச்சுன்னு வைங்க. அப்படியே அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு பட்டினத்தார்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு டைரக்டர், பெரிய டைரக்டர் கே சோமுன்னு, அவர் ஏபி நாகராஜன் படங்களுக்கெல்லாம் ஆரம்ப காலத்துல டைரக்டரா இருந்தவர். சம்பூர்ண ராமாயணம், அதுக்கப்புறம் நிறைய படம், மக்களை பெற்ற மகராசின்னு நிறைய படங்களுக்கு டைரக்டர் கே சோமுன்னு அந்த காலத்துல நிறைய படங்கள் பண்ண ஒரு இயக்குனர். அவர் பட்டினத்தார் படம் பண்ணும்போது முதல் முறையா சுந்தரராஜன்கிற பேர்ல ஒருத்தர் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்க போறாரு. யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போன உடனே அவரு கொஞ்சம் ஆள் கம்பீரமா இருப்பாரு சுந்தரராஜன் சாரு. போன உடனே ஒரு மன்னர் ரோல் கொடுத்துருக்காங்க. டிஎம் சௌந்தரராஜனோட ஒரு காம்பினேஷன் கொடுத்த உடனே ஏதோ ஒரு விஷயத்த அவர் சொல்லும்போது சுந்தரராஜன் சார் என்ன பண்ணிட்டாரு, மேஜர்னு பின்னால வருவோம், நான் சொல்ற பீரியட்ல சுந்தரராஜன் சார் தான். அவர் ஏதோ சொன்ன உடனே டைரக்டருக்கு பயங்கர கோபம் இவர் மேல. என்ன ஏன் ஒரு சீன்ல நடிக்க வந்திருக்கான் இவன், நமக்கு அபிப்பிராயம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்ன உடனே அதுக்கப்புறம் அங்க வந்த ப்ரொடியூசரோ யாரோ, இல்ல அது நல்லா தானே இருக்கு அவர் சொல்றதுன்னு யாரோ அந்த சுந்தரராஜன் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண உடனே டைரக்டருக்கு பயங்கர கோவம். ஏன்னா யாரோ முதல்ல சான்ஸ் கொடுக்குறேன், இவன் சொன்னதை இவங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரியா பேச சொல்லுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது என்ன சொல்லியிருக்காரு இந்த டைரக்டர், இங்கிலீஷ்ல ரொம்ப திமிரா பேசியிருக்காரு சுந்தரராஜன் சார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெரிய பாறை இருக்கு இதுல கடற்கரையில, அந்த பாறை இல்ல பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆஃப்டர் ஆல் ஒரு அலை, ஒரு வேவ் வந்து அடிச்சு அந்த பாறையெல்லாம் கரைஞ்சிடாது அப்படின்னு கிண்டலா சொல்லியிருக்காரு. இவர் உடனே இங்கிலீஷ்ல, இவர் அவ்வளவு பெரிய இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவர், படிச்சது என்னமோ அமெரிக்கன் காலேஜ்ல அந்த காலத்துல இன்டர்மீடியட் வரைக்கும் தான் படிச்சாரு மேஜர் சாரு. ஆனா பட்டன் இங்கிலீஷ்ல அதெல்லாம் கரெக்ட் சார், ஆனா அந்த அலையெல்லாம் கொண்டு வந்த சின்ன சின்ன கொண்டு வந்ததுதான் சேர்ந்து பாறை ஆகுது, அது தெரியுமா உங்களுக்கு கேட்டு டைரக்டருக்கு பயங்கர கோவம். நம்மள முதல் நாள்லயே அது ஷூட்டிங்ல இப்படி கேட்கறாங்க, இங்கிலீஷ்ல புரிஞ்சு தள்ளிட்டாரு என்ன உடனே. அதுக்கப்புறம் அவர் அந்த படத்துல அதுக்கப்புறம் பெரிய வேஷம் கொடுக்கல. அந்த ஒரு சீனோட இன்னைக்கும் படத்துல பாத்தீங்கன்னா பட்டினத்தார்ல ஒரு டிஎம் சௌந்தரராஜன் கிட்ட வந்து ஒரு சீன்ல வருவார். அதான் அவருடைய சினிமா உலக ஆரம்பம். அதுக்கப்புறம் அவருக்கு அதிர்ஷ்டம் எப்படி அமைஞ்சதுன்னா, ஏஜிஎஸ்ல வேலை பார்த்த பாலச்சந்தர் சார் அவரோட ஒரு நெருக்கம் அறிமுகமான உடனே மேஜர் அப்ப வந்து ட்ரிப்ளிகான்ல ஒரு ரூம்ல இருந்தார் சுந்தரராஜன் சார். அவர் ரூம்ல வந்து பாலச்சந்தர் எழுதுவார், ஒரு தகர பெட்டி வச்சிருப்பாரு, என்கிட்ட காமிச்சிருக்காரு. அந்த பக்கம் கார்ல போகும்போது இங்கதான் பாலு வந்து எழுதுவான் அப்படின்பாரு. அவங்க வாடா போடான்னு பேசிக்குவாங்க. சுந்தாம் பாரு பாலச்சந்தர், இவர் டே பாலும் பாரு. நான் போன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். சுந்தா இருக்கானா பாலச்சந்தர் சார் கேட்பாரு, சார் பாலச்சந்தர் சார் பேசுறாரு, நான் போனை கொடுத்துருக்கேன். அப்படி அந்த நாடகத்தை எழுதும் போது பாலச்சந்தர் சாருக்கு ரூம் கொடுத்து அவருக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து எழுதியாது அப்படின்னு சொன்னது மேஜர் தான். அதுல உட்கார்ந்து எழுதின நாடகம் தான் நீர்க்குமிழி ஆகட்டும். அதுக்கப்புறம் பிற்காலத்துல எழுதின எந்த நாடகமும் பார்த்துருந்தீங்கன்னா மேஜருடைய ரூம்ல எழுதப்பட்ட நாடகம். அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஒப்பந்தம், நான் ஒரு பெரிய இயக்குனரானா நான் நடிகனாக்குறேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சா நீ டைரக்டரை ஒன்னு நான் ஆக்குறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு. எப்படின்னா குரு தத்துன்னு ஒரு மாபெரும் நடிகருக்கும் தேவானந்தன் ஒரு நடிகருக்கும் ஆரம்ப காலத்துல இருந்த நட்பு, அது பின்னால அது பிரிஞ்சுதுங்கிறது வேற. அதே மாதிரி இங்க தமிழ் திரையுலகில் மேஜர் சுந்தரராஜனுக்கும் பாலச்சந்தருக்கும் அவ்வளவு நெருக்கம். வாடா போடான்னு கூப்பிட்டுக்குவாங்க. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே. பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம், கடமையும் வந்தது கவலையும் வந்தது. பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும். அப்படி இருந்த சந்தர்ப்பத்துல நீர்க்குமிழின்னு ஒரு படம் பண்றாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படம் யாருடைய படம்னா ஏகே வேலன் சார், புலவர் ஏகே வேலன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சலங்கையில எழுதினவர். பிற்காலத்துல இலட்சிய நடிகரை வச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு படம் பண்ணி ஒரு பெரிய ஸ்டூடியோவே, அருணாச்சலம் ஸ்டூடியோவே கட்டினார். அதுக்கு ஓனர் நான் அவரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவர்கிட்ட வி குமார் அப்படிங்கிற அந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் அவர் சைக்கிளில் போவார். அப்போ அவர் அடிக்கடி சைக்கிளில் அங்கேருந்து வந்து இந்த ஏகே வேலன் சாரை பார்த்து, ஒரு நாடகம் இருக்கு நீங்கள் கட்டாயம் பார்க்க வாங்க. பாலச்சந்தர்னு ஒருத்தர் நாடகம் போட்டிருக்காப்புல, நடிக்கிறான், அவன் என் ஃப்ரெண்டு தான். பாலச்சந்தர் அவரும் என் ஃப்ரெண்டு, சுந்தரராஜனும் என் ஃப்ரெண்டு, அதில் நடிக்கிறான். பாலச்சந்தரும் நடிக்கிறாரு.
நீங்கள் வந்து கட்டாயம் பார்க்கணும் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் அப்படின்ன உடனே தொல்லை தாங்காமல் ஏகே வேலன் சார் போய் அந்த நாடகத்தை பார்த்துருக்காரு, நீர்க்குமிழின்னு. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் ஹைலைட்டுக்கு வாரம் பாருங்க, அந்த நீர்க்குமிழி படத்துக்கு நான் யாருக்கும் பணம்லாம் என்னால் இப்போ செலவழிக்க முடியாது, ஸ்டூடியோ தரேன், அருணாச்சலம் ஸ்டூடியோ, உங்கள் நடிகர்களை வச்சு அதை எடுங்க, ஒரே செட்டு, நீங்கள் போட்டிருக்கிற நாடகத்தில் வெறும் ஹாஸ்பிட்டல் செட் தான் வருது, அதனால் அதை நீங்கள் போட்டு எடுக்க தரேன் நான் தரேன். என்ன ஒன்று அவருக்கு இஷ்டம் இல்லை, பாலச்சந்தர் சாருக்கு இஷ்டம் கிடையாது. என்னையா இது திடீர்னு ஆர்டிஸ்ட்டு நல்ல ஆர்டிஸ்ட்டை போட வேண்டாங்கிறாரு, சின்ன நம்மளே வச்சு நடிக்கணுங்கிறாரு, கொஞ்சம் வியாபார ரீதியாக இருக்கணும்ல, முதல் படம் பண்ணுறேன். அதோட என்னென்னா ஒரே செட்டுக்குள்ளே இது நாடகம் ஓகே, படத்தில் ஒரே செட்டுக்குள்ளே எடுத்தால் சரியாக வராதுன்னு பாலச்சந்தர் சார் அதிருப்தியாக இருக்கார். ஆனால் அவரை கன்வின்ஸ் பண்ணது மேஜர் சுந்தரராஜனும் வி குமார். அவங்க 2 பேரையா படம் ஒன்று வந்திருக்கியா, முதல்ல பெரிய கம்பெனி, அவங்க ஏற்கனவே படம் எடுத்து ஜெயிச்சவங்க, பெரிய ஸ்டூடியோ ஓனர், பெரிய புலவர், அவர் கதை எழுதாமல் உன் கதையை டைரக்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு, அவரே பெரிய ரைட்டர் தான் சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அப்போ நடிகர்கள் லிஸ்ட்டு போடும்போது ஸ்ரீகாந்த் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, நாகேஷ் ஏற்கனவே அந்த ட்ரூப்பில் பாலச்சந்தருக்கு ரொம்ப நெருக்கம். இப்போ அதில் ஒரு மெயின் ரோலுக்கு சவுகார் ஜானகி வேணும். இந்த சவுகார் ஜானகியை வந்து யாரும் போய் கேட்க முடியாது, ஏன்னா மேஜர் சுந்தரராஜன் யாருன்னு தெரியாது, அப்போ மேஜர்னு ஆகலை. பாலச்சந்திரன் ஒருத்தர் யாருக்கும் தெரியாது, ஏஜிஎஸ் ஆஃபீஸில் நாடகத்துறையில் கே பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும், வி குமாரையும் தெரியாது, நாடகத்துறையில் இருந்தவங்க. அப்போ மேஜர் என்ன பண்ணியிருக்காரு, இடையில அந்த அம்மா செனட் ஆஃப் ரோட்ல இருந்தாங்க. அப்போ அடிக்கடி இந்த டெலிஃபோனை கிளீன் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கிறார் மேஜர் சார். ஆள் நல்ல ஜம்முன்னு இருப்பார், அழகாக இருப்பார், பார்த்தா மிலிட்ரியில் இருந்த மாதிரி இருப்பார், அவருடைய பழைய ஃபோட்டோலாம் காமிச்சிருக்காரு. அப்படி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா இவருடைய ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இதெல்லாம் பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு மேலே ஒரு மரியாதை என்ன ஒன்று, என்ன இங்கே நாடகம் ஒன்று இருக்குமா, நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும், பார்த்துட்டு அந்த ஒரு ரோல் இருக்கு, நீங்கள் நடிக்க முடியுமா. உடனே நாடகத்தில் அந்த அம்மா அதுக்கு முன்னால் நடித்ததே கிடையாது, சவுகார் ஜானகி அம்மா. அது வந்து சினிமாவிலேயே ஸ்ட்ரைட்டாக வந்தவங்க. கட்டாயப்படுத்தின உடனே இவர் சொல்கிறாரேன்னு சொல்லி ஒரு நாடகத்துக்கு வரேன்னு சொல்லி போய் பார்த்த உடனே அதில் வேற யாரோ நடிப்பாங்க. நாடகத்தில் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை முதல்ல போடுறதுக்கு முன்னால் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை டூப் மாதிரி அவங்கள போட்டு அதை காமிச்சு தான் பெரிய நடிகர்கள் வந்து நடிச்சதா வரலாறு உண்டு. ஸோ அதை பார்த்த உடனே இந்த ரோல் ரொம்ப நல்லா இருக்க, சூப்பராக இருக்க. என் கணவரோட தம்பியும் தங்கையுமா இருக்கலாம், காலேஜுக்கு போய் திரும்பி வர நேரம். ஜாகிரதை, வேற யாராவது இருந்தா நாங்க இருக்கிற விஷயம் தெரியக்கூடாது, தெரிஞ்சது நீ மாத்திரம் இல்ல, வரவங்களை சேர்ந்து காலி ஆயிடுவாங்க. அப்படின்னா நீங்கள் நடிக்க முடியுமான்னு யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை அனுப்புங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி அந்த அம்மாட்ட போராடி அந்த அம்மா நடிக்க ஒத்துக்கிட்டு வந்த உடனே பாலச்சந்தர் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், நீர்க்குமிழி படத்தில் முதல் முறையாக சவுகார் ஜானகி வந்து நடிக்கிறாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த அம்மாவை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல எனக்கு, நாங்கள்லாம் நாடக குழுவில் இருக்கோம், அவங்கள வந்து மேடம்னு சொல்லணுமா இல்லை மிஸ்ஸஸ் சவுகார் ஜானகின்னு சொல்லணுமான்னு தெரியல, தைரியமா ஜானகின்ட்டேன். எடுத்த உடனே ஜானகி லுக் அட் திஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லிட்டேன். அந்த அம்மா அதை தப்பாக எடுத்துக்கல, அவ்வளோ பெருந்தன்மையான ஆர்டிஸ்ட். அதுதான் நீர்க்குமிழி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.